Dear students, very good morning. Today class Zoology, lesson 20, organ system in animals, விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். Today new topic pancreas. Pancreas means கணையம். The pancreas is a lobed leaf-shaped gland situated between the stomach and duodenum. The pancreas acts both as exocrine gland and as an endocrine gland. இது ஒரு பிளவுபட்ட இலை போன்ற அமைப்புடைய சுரப்பியாகும் கணையம். இது இரைப்பைக்கும் டியோட்ரினத்திற்கும் முன்சிறுகுடல் இடையே அமைந்துள்ளது. கணையமானது நாளமில்லா சுரப்பியாகவும் செயலாற்றுகிறது. The exocrine part of the pancreatic gland secreted pancreatic juice, which contain the three enzymes lipase, trypsin, and amylase, which act on fat, protein, and starch respectively. நாளமுள்ள சுரப்பியின் பகுதியாக இருக்கின்ற கணையத்தின் சுரப்பு பகுதி கணைய நீரை சுரக்கிறது. அவற்றில் 3 நொதிகள் காணப்படுகின்றன. அவை லிப்பேஸ், ட்ரிப்சின் மற்றும் அமிலேஸ் இவை ஆகும். முறையே கொழுப்பு, புரதம் மற்றும் ஸ்டார்ச் ஆகியவற்றில் செயலாற்றுகின்றன. The gland upper surface bears the islets of Langerhans, which have endocrine cells and secreted hormone in which alpha cells secrete glucagon and beta cells secrete insulin. இதிலுள்ள ஆல்பா செல்கள் குளுக்கோகான் என்ற ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இன்சுலின் என்ற ஹார்மோனையும் சுரக்கின்றன. The intestinal gland segregated intestinal juice and success enterics, which contain enzymes like maltose, lactose, sucrose, and lipase, which act in an alkaline medium. குடல் சுரப்பிகள் சக்சஸ் என்ட்ரிகஸ் என்ற சோரினை சுரக்கின்றன. அதில் மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ் மற்றும் லிபேஸ் போன்ற காரத்தன்மையுடைய பகுதிகளில் செயலாற்றும் நொதிகள் காணப்படுகின்றன. From the duodenum, the food is slowly moved down to ileum, where the digested food gets absorbed. முன் சிறுகுடலில் இருந்து உணவானது மெதுவாக கீழ் நோக்கி நகர்ந்து பின் சிறுகுடலை அடைகிறது. அங்கே செரிக்கப்பட்ட உணவானது உறிஞ்சப்படுகிறது. The first topic, observation of food. உணவு உறிஞ்சப்படுதல். Then absorption is the process by which nutrients obtained after digestion are absorbed by villi and circulated throughout the body by blood and lymph and supplied to all body cells according to the requirement. உறிஞ்சுதல் என்பது செரிமானத்திற்கு பின்பு பெறப்பட்ட ஊட்டச்சத்துக்களால் குடல் உறிஞ்சிகளாக உறிஞ்சப்பட்டு இரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் உடல் முழுவதும் விநியோகப்படுகிறது. ஒவ்வொரு உடல் செல்களிலும் தேவைகளுக்கு ஏற்ப வழங்கப்படுதலே ஆகும். The next topic, assimilation of food. உணவு தன்மயமாதல். Then assimilation means the incorporation of the absorbed food and food materials into the tissue cells are the internal and homogeneous component. The final product of fat digestion, fatty acid and glycerol are again converted into fat, and excess fat are stored in adipose tissue. The excess sugar are converted into a complex polysaccharide glycogen into the liver. The amino acids are utilized to the synthesis different protein required for the body. தன்மயமாதல் என்பது உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருட்களை உட்புறமுள்ள மற்றும் ஒத்திசைவான திசுக்களோடு இணைப்பது ஆகும்.
கொழுப்பு செரிமானவதும் விளைவாக உருவான கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் மீண்டும் கொழுப்புகளாக மாற்றப்படுகின்றன. அதிகப்படியாக உள்ள கொழுப்புகள் கொழுப்பு திசுக்களில் அடுக்காக சேமித்து வைக்கப்படுகிறது. அதிகப்படியாக உள்ள சர்க்கரையானது சிக்கலான கூட்டு சர்க்கரை பாலிசாக்கரைடு மற்றும் கிளைகோஜனாக கல்லீரலில் மாற்றப்படுகிறது. அமினோ அமிலங்கள் உடலுக்கு தேவையான பல்வேறு புரதங்களை தொகுக்க பயன்படுத்தப்படுகின்றன. Do you know? உங்களுக்கு தெரியுமா? The small intestine is about 5 meters long and it is the longest part of the digestive system. செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி சிறுகுடல் 5 மீட்டர் நீளமுடையது. Then large intestine is a thicker tube but it is about 1.5 meters long. ஆனால் தடித்த குழாயிலான பெருகுடல் 1.5 மீட்டர் நீளமுடையது ஆகும். The large intestine பெருகுடல். The unabsorbed and undigested food is passed into the large intestine. உறிஞ்சப்படாத மற்றும் செரிக்காத உணவு பெருகுடலுக்குள் செலுத்தப்படுகிறது. It extends from the ileum to the anus. இது பின் சிறுகுடலிலிருந்து மலவாய் வரை பரவி உள்ளது. It is about 1.5 meters in length. It has 3 parts, cecum, colon and rectum. இவை நீளம் சுமார் 1.5 மீட்டர் ஆகும். இது 3 பகுதிகளை கொண்டது. அவை முன் பெருகுடல் சீக்கம், பெருகுடல் கோலான் அண்ட் மலக்குடல் ரெக்டம். The cecum is a small blind pouch-like structure situated at the junction of the small and large intestine. சீக்கமானது ஓர் சிறிய முட்டுப்பை போன்ற அமைப்பு ஆகும். இது சிறுகுடல் மற்றும் பெருகுடல் இணையும் இடத்தில் உள்ளது. Next, from its blind and a finger-like structures called vermiform appendix arising, it is a vestigial functionless organ in human being. இப்பகுதியில் விரல் போன்ற குடல் வால் அமைந்துள்ளது. இது மனிதனில் காணப்படும் ஒரு பயனற்ற குறிப்பிட்ட பணி ஏதுமற்ற ஒரு எச்ச உறுப்பு ஆகும். The colon பெருகுடல். The colon is much broader than the ileum. It passes up the abdomen on the right ascending colon, the cross to the left just below the stomach transverse colon, and the down on the left side descending colon. The rectum is the last part of which open into the anus. It is kept closed by a ring of muscles called anal sphincter, which open when passing stool. பெருகுடல் பகுதி பின் சிறுகுடலை விட பரந்த அளவில் உள்ளது. இது மேல் நோக்கி வயிற்றின் வலதுபுறமாக சென்று ஏறும் அமைப்புடைய பெருகுடல். வயிற்று பகுதியின் இடதுபுறம் குறுகலாக திரும்பி குறுக்கு பெருகுடல், பின்னர் இடது பகுதியில் கீழ் நோக்கி கீழ் இறங்கும் அமைப்புடைய பெருகுடலாக செல்கிறது. மலக்குடல் இறுதியாக சென்று மலவாயில் திறக்கிறது. மலவாயிலானது வளையங்கள் போன்ற மூடிய நிலையில் இருக்கும் தசையால் ஆனதாகும். இது மலமானது வெளியே கடந்து செல்லும்போது திறக்கும் அமைப்பை உடையது. இது மலச்சுரல் தசை என அழைக்கப்படுகிறது. The undigested or unassimilated portions, the ingested food material is now nursed out from the body through the anal apertures as fecal matter. This is known as digestions or defecations. அதாவது உட்கொள்ளப்பட்டு செரிக்காத மற்றும் தன்மயமாகாத உணவு பகுதியானது மலவாய் வழியாக கழிவுப் பொருளாக உடலில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. இதனையே மலம் வெளியேற்றல் அல்லது மலம் கழித்தல் என்கிறோம்.
Flowchart: digestive gland, enzyme, substrate, nutrient, product of digestion. Digestive gland: salivary gland, dyelin, salivary amylase, starch, maltose. Gastric gland: pepsin, protein, peptone, renin, infant milk, protein or carcinogen. The curdless milk to produce casein protein. Pancreas is pancreatic amylase, starch, maltose, trypsin, protein and peptide, peptides and amino acid, chymotrypsins, protein, proteases, peptones, polypeptide, tri and polypeptide. Next, pancreatic lipase, amylase fat, fatty acid and glycerol. Intestinal gland: maltose, glucose and glucose, lactose, glucose and galactose, sucrose, glucose and fructose, lipase, fatty acid and glycerol. Process of digestion: food, mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestines, large intestine, anus and waste. Mouth: intestines, buccal cavities, digestion of carbohydrate begin. Pharynx: food passed from buccal cavity to pharynx. Esophagus: movement of food from pharynx to esophagus and to stomach. Digestion of protein, small intestine, digestion of carbohydrate, fat and protein completed. And supply substance absorption, water and mineral absorption, large intestines. Anus: digestion